ஃபியர் நம்ம பிறக்கும்போது நமக்கு இருந்தது என்னவோ 2 பயம் தான். ஒன்று ஃபியர் ஆஃப் ஃபாலிங், இன்னொன்று ஃபியர் ஆஃப் சவுண்ட். ஆனால் நம்ம வளர வளர நமக்கு ஏகப்பட்ட பயம் உருவாகுது. அந்த ஃபியர் எப்படி உருவாகுது, அது உண்மையா இல்லையான்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் வீடியோ, லெட்ஸ் ஹேவ் an intro. இங்கே முக்கால்வாசி பேருக்கு அவங்க லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்குன்னு நினச்ச பயம் இல்லை, நடக்காத விஷயத்த நினச்சி தான் பயம் அதிகம். எங்கே இந்த மாதிரி ஆகிடுமோ, ஒரு வேளை அப்படி நடந்துடுமோ, இந்த மாதிரி நடக்காத விஷயத்த நினச்சி தான் முக்கால்வாசி பேர் இங்கே பயந்துட்டுருக்காங்க. ஸோ உங்களோட ஃபியருக்கு ரியாலிட்டியே இல்லை. யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி நடக்காத விஷயத்த நினச்சி கஷ்டப்பட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு. ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி நினச்சி நீங்கள் பயப்படுறதோ ஒரு வருத்தப்படுறதோ கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 90% அது நடக்க சான்ஸே இல்லை. விச் மீன்ஸ் வெறும் 10% தான் நீங்கள் தேவையில்லாமல் நினச்சி வருத்தப்படுறது உங்கள் லைஃப்பில் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமாச்சு நடக்காத ஒரு விஷயத்த நினச்சி யோசிச்சு பயப்படுறதோ ஒரு வருத்தப்படுறதோ விட்டுட்டு பாசிட்டிவாக இருக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்கே எல்லாமே ஒரு ஸ்கில் தான். லைக் ரீடிங், ரைட்டிங், இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ரிப்பீட் பண்ணதுனால மட்டும்தான் உங்களால் இப்போ அதை ஈஸியாக பண்ண முடியுது. அதே மாதிரி பாசிட்டிவ் திங்கிங்கும் ஒரு ஸ்கில் தான். நீங்கள் அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியும். இஃப் யூ டோன்ட் ப்ராக்டிஸ் த ஸ்கில், யூ லூஸ் த ஸ்கில். நீங்களே ஒரு செகண்ட் நல்லா யோசிச்சு பாருங்கள், எதனால் நம்ம பயப்படுறோன்னு. ஆஸ் அன் அடல்ட் நமக்கு ஏகப்பட்ட பயம் இருக்குது. லைக் ஸ்பீக்கிங் இன் பப்ளிக், லாஸ் ஆஃப் ஜாப், லாஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி இன்னும் சொல்லிட்டே போகலாம். ஏன் அந்த பயம் வருதுன்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? சிம்பிள், ஐ கான்ட் ஹேண்டில் இட். அதாவது என்னால் அந்த விஷயத்தை கையாள முடியாதுன்ற மைண்ட் செட் தான் அந்த பயத்துக்கு காரணம். என்னோட வேலை போயிடுச்சுன்னா என்னால் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாது. நான் லவ் பண்ணுறவங்க என்னை விட்டு போயிட்டா அதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த ஒரு மைண்ட் செட் தான் உங்களுக்கு பயத்தை உருவாக்குது. யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் வர எல்லா சுச்சுவேஷன்ஸையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுன்ற மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பயப்படுறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. இன்னும் சிம்பிளா சொல்றேன், உங்களை நான் ஒரு ரூம்குள்ள போக சொல்றேன். பட் நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ரூம்ல ஒரு பூனை இருக்குன்னு உங்ககிட்ட சொல்றேன். அப்ப நீங்க பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, பூனை தானேன்னு உள்ள போவீங்க. அதுவே நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ரூம்ல ஒரு சிங்கம் இருக்குன்னு சொன்னா நீங்க உள்ள போறதுக்கு யோசிப்பீங்க, பயப்படுவீங்க. அதுக்கு ரீசனும் சிம்பிள். ஒரு பூனையை உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுன்ற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கு, அதனால நீங்க ஈஸியா உள்ள போறீங்க. பட் அதுவே ஒரு சிங்கம்னு வரும்போது அதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்ற மைண்ட் செட் உங்களுக்கு வருது. ஸோ உள்ள போக பயப்படுறீங்க. ஸோ லைஃபையும் இதே மாதிரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வர எப்படிப்பட்ட சிச்சுவேஷனையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுன்ற மைண்ட் செட்டோட இருங்க. தென் அங்கே பயம் இருக்க வாய்ப்பே இல்லை. லைக் அந்த பூனை இருக்க ரூமில் போகிற மாதிரி. நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ஃபியர்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே பயம் இருக்குது. ஸோ உங்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் பயம் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆனால் அதே சமயம் யார் ஒருத்தர் அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்குன்னா ஸ்டேஜ் ஏறணும், அப்போ தான் அந்த ஃபியர் போகும். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் எந்த விஷயத்துக்கு நீங்கள் பயப்படுறீங்களோ அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த பயம் போகும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லெட்ஸ் சே நீங்கள் ஒரு மலையோட டாப்பில் நிற்கிறீங்க, அதுக்கு கீழே பெரிய கடல் இருக்குது. அந்த மலையோட உச்சியில இருந்து கீழே குதிக்க சொன்னால் கண்டிப்பா நீங்க பயப்படுவீங்க. ஏன், இந்த உலகத்துல யார் பண்ண சொன்னாலும் கண்டிப்பா பயப்படுவாங்க. அதே மாதிரி தான் லைஃபும். அந்த மவுண்டைன் டாப் தான் நீங்க இப்போ உங்க லைஃப்ல இருக்க இடம். கீழே இருக்க கடல் நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுற இடம். ஸோ நீங்க ஆசைப்படுற இடத்துக்கு போக ஒரே வழி நீங்க குதிக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு குதிக்க பயமா இருக்கும். ஆனா அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணி நீங்க குதிச்சாதான் நீங்க ஆசைப்படுற இடத்துக்கு போக முடியும். இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லா நீங்க இப்போ எங்க இருக்கீங்களோ அங்கேயே இருந்துருவீங்க. அதாவது அந்த மலையோட உச்சியிலேயே வாழ்க்கை ஃபுல்லா இருக்க வேண்டியதுதான். ஸோ பயன்றது எல்லாருக்கும் இருக்குன்றத முதல் புரிஞ்சுக்கோங்க. தென் அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ்ல அந்த பயம் காணாம போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எந்த மாதிரி விஷயத்தோட ஃபியரை ஃபேஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். எனக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ண பயம், ஸோ நான் அதை ஃபேஸ் பண்ணி ட்ரக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் அது முட்டாள்தானோ. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ஃபியரை ஃபேஸ் பண்ணாலும் அது உங்களோட வளர்ச்சிக்கானதாக இருக்கான்றதுல தெளிவாக இருங்க.